பாராளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது. இந்த கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கூட்டத்தொடர்ல தொகுதி மறுவரையறை மசோதா டீலிமிட்டேஷன் அண்ட் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா, எஃப்சிஆர்ஏ மசோதா, இந்த மசோதாக்கள் எல்லாமே தாக்கல் செய்யப்படும். ஸோ இந்த மசோதாக்கள்ல திமுகவினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூன் 20ஆம் தேதியே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஜூன் 20, 21 2-3 நாட்கள்லேயே வந்துட்டு திமுகவினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கப்புறமா நீட் பேப்பர் லீக், அது சம்பந்தமான போராட்டம், அது சம்பந்தமான பாராளுமன்ற முடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த பில்ஸ் எதுவுமே வந்து தாக்கல் செய்யப்படலை. இந்த நேரத்தில் நம்ம நேத்திக்கு வீடியோவில் பேசியிருந்தோம், எஃப்சிஆர்ஏ இந்த செஷன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை மசோதா, இந்த 13ஆம் தேதி வரைக்கும் பாராளுமன்றத்தினுடைய கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதற்கப்புறமா 16ஆம் தேதியிலிருந்து ஒரு 4 நாள் சிறப்பு கூட்டம் வந்து நடத்த போறாங்க. அந்த கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் பில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. விமென்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் டீலிமிட்டேஷன் இந்த பில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பில்லுக்கு திமுக ஆதரவு கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நியூஸ் சேனல் எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில இருக்கக்கூடிய நியூஸ் 24 அப்படின்ற ஒரு சேனல், மலையாளத்துல ஏஷியநெட் நியூஸ், இவங்க 2 பேரும் இந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. டீலிமிட்டேஷன் பத்தி பெருசா எந்த கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்காத 2025 மார்ச் மாசத்திலேயே இங்க இருக்கக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களை கூப்பிட்டு இந்த ஒரு மசோதாவை நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஆனா இப்போ அவர்களினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது மாறி இருக்குது. ஸோ திமுக இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனுடைய ரியாக்ஷனா தான் இந்த மாச தொடக்கத்துல தமிழகத்துக்கு வந்த ராகுல் காந்தி இந்த மசோதாவை ஆதரிக்கிறவங்க எல்லாம் எட்டப்பன்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு இம்பாக்ட் தான் ராகுலை அப்படி பேச வச்சிருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ இந்த மசோதாவை திமுக ஆதரிக்கக்கூடிய பட்சத்துல மொத்தமா ராஜ்யசபால 8 பேர், லோக்சபால 22 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் அவர்களும் ஆதரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவர்கள் 2 பேரினுடைய ஆதரவு கிடைச்சது அப்படின்னா இன்னும் ஒரு 7-8 இடம் மட்டும்தான் வந்துட்டு ஷார்டேஜா இருக்கு. 3இல் 2 பங்கு ஆதரவை பெறுவதற்கு அப்படின்ற மாதிரியான கணக்கெல்லாம் வந்து எடுத்து போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, திமுகவினுடைய எம்பிஎஸ்க்கு இன்னொரு விஷயமும் சீக்கிரமாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர்கள் இந்த பில்லை ஆதரிக்க போறாங்க அப்படின்றது தெரியும். ஆனா இந்த பில் இந்த செஷன்ல வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்ற மாதிரியும் அவர்கள் சொல்றாங்களாம். டிசம்பர் மாசம் பாராளுமன்றம் கூடும் பொழுது அப்போ இந்த பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ இந்த 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் செஷன் இருக்குதா இல்லையா அப்படின்றது இனிமே தான் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருக்குதா, அதுல இந்த பில் தாக்கல் செய்யப்படுதா அல்லது டிசம்பர் மாசம் தாக்கல் செய்யப்படுதா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. ஆனா திமுகவினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது மாறி இருக்குது. அதற்கான காரணம் என்னன்னா 50% அப்படியே வந்து கூட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது லோக்சபா தொகுதிகளா இருந்தாலும் சரி, சட்டமன்ற தொகுதிகளா இருந்தாலும் சரி, அப்படியே 50% உயர்த்துறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதைத்தான் அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தை, இதனாலதான் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி இங்க திமுக சொல்வதற்கு அந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ திமுகவினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது இந்த பில்லை ஆதரிப்பார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகளை நியூஸ் 24 ஹிந்தி சேனல் அண்ட் ஏஷியநெட் நியூஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏஷியநெட் நியூஸ் எக்ஸ்க்ளூசிவா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, திமுகவினுடைய எம்பிஸ்க்கு இந்த பில் இந்த செஷன்ல வராது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. டிசம்பர்ல மேபி வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அந்த செஷன்ல வருதா அல்லது டிசம்பர்ல வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட திமுகவினுடைய ஸ்டாண்ட் ஆதரவா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னா தமிழக அரசியல் களம் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.